ஈழ அரசியலை அப்பட்டமாக தேர்தலுக்காக பயன்படுத்துகிறார் விஜய்ங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. அதுக்கு நிறையா சம்பவங்களை சொல்லலாம். ஈழ பிரச்சனை உச்சத்தில் இருக்கிறப்ப இன்றைக்கி விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் வந்து ராஜபக்சேவை வந்து சர்வதேச குற்றவாளியாக கொண்டு வரணும், சர்வதேச நீதிமன்றத்துக்கு வந்து அவர் கொண்டு போகணுங்கிறதுக்காக ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துகிறாங்க. அப்போ வந்து விஜய்கிட்ட போய் அவர் விஜய் வந்து ஒரு படத்தினுடைய படப்பிடிப்புக்காக திருவள்ளிக்கேணியில் இருக்கப்போ இவங்க போகிறாங்க. இந்த ஈழ ஆதரவாளர்கள் அமைப்பெல்லாம் போயிட்டு ஒரு கையெழுத்து கேட்குறாங்க. போட முடியாதுன்ட்டார். இந்த வீடியோ வந்து அன்றைக்கி வந்த மக்கள் தொலைக்காட்சியில் செய்தியாக வந்து சமூக வலைதளங்கள்லாம் போயிட்டுருக்கு. அவர் பேட்டியை கொடுக்குறாரு. அப்போ 2006-7 காலகட்டங்கள் நினைக்கிறேன். கையெழுத்து போட முடியாதுன்ட்டார் விஜய். ஈழத்திற்காக ராஜபக்சேயை போர்க்குற்றவாளியை அறிவிக்கிறதுக்காக சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு போடுவதற்கான கையெழுத்தை போட மறுத்தவர் இந்த விஜய். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஈழத்தமிழருக்காக ஒரு பெரிய ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த வீடியோவும் சமூக வலைதளங்கள் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு நடிகர்களும் கொடுக்குறாங்க. விஜய் கொடுத்த பணம் எவ்வளோ நினைக்கிறீங்க? வெறும் 500 ரூபா. இன்றைக்கும் அது இருக்குது. சிம்பு வந்து 2 லட்ச ரூபா கொடுத்தாரு. மற்ற நடிகர்கள் 50,000 1 லட்சம் கொடுத்தாங்க. இவர் வந்து வெறும் 500 ரூபா அப்படிங்கிறது 500 ரூபாய் 5000 ரூபாய் அதுக்குள்ளே தான் இந்த அமௌண்ட்டு விஜய் கொடுத்தார். விஜய் வந்து ஈழத்தமிழர்களுக்கு விஜய் கூடுதலான ஈழத்தமிழர்கள் பற்றின ஒரு அக்கறை இருக்கணும். ஏன்னா அவர் திருமணம் பண்ணியிருக்கிறதே இலங்கையை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் திருமணம் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு கூடுதலான அக்கறையும் பாசமும் இருக்கணும். அது கூட குறைந்தபட்சம் அது கூட விஜய்க்கு இல்லை அப்படிங்கிறதான் உண்மை.